கோப்பியம், உண்மையும் பின்னணியும். மாயத்திரையான சமூக வலைதளங்களை சரியான முறையில் பயன்படுத்தாமல் மனம் போன போக்கிற்கு பயன்படுத்தும் போது அதனால் ஏற்படும் விபரீதங்களும் சொல்லி புரியாது என்பதை உணர்த்தும் விதமாக சமூக ஊடகமான இன்ஸ்டாகிராம் மூலம் பல்வேறு ஆண்களுடன் பேசி பழகி வந்த பெண்ணை கணவனே கழுத்தறுத்து கொன்ற பதற வைக்கும் சம்பவத்தை பற்றி இப்போது பார்க்கலாம். மாயத்திரையான சமூக வலைதளங்களை சரியான முறையில் பயன்படுத்தினால் இந்த சமூகத்தில் எதையும் சாதிக்கலாம் என்பதற்கு இன்றைக்கு பல உதாரணங்கள் நம் கண்முன்னே கொட்டி கிடந்தாலும் கூட சமூக ஊடகங்களை சரியாக பயன்படுத்த தெரியாத பலரும் அதனை வெறும் பொழுதுபோக்கு அம்சமாக மட்டுமல்லாமல் அவர்களுடைய பல்வேறு ஆசைகளை தீர்த்து கொள்ளும் ஒரு தளமாக பார்க்கப்படுவதால் அதனால் குற்றங்களும் அதிகரித்து பல்வேறு விபரீதங்களும் ஏற்பட்டு விடுகிறது. இதனை உணர்த்தும் விதமாக அம்பத்தூரில் காதல் மனைவியை கணவனே கழுத்தை அறுத்து கொன்ற அதிர வைக்கும் சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. அம்பத்தூர் மேனாம்பேடு இந்திரா நகரை சேர்ந்தவரான ஆட்டோ ஓட்டுநர் சின்னா வைதேகி என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டு உள்ளார். பின்னர் இவர்களுக்கு 2 பெண் 1 ஆண் குழந்தைகள் என 3 குழந்தைகள் இருக்கும் நிலையில் சின்னா வேலைக்கு சென்ற பிறகு அவரது மனைவி வைதேகி தினம்தோறும் இன்ஸ்டாகிராமில் பல ஆண் நண்பர்களுடன் பழகி வந்ததாக கூறப்படுகிறது. இதை அறிந்த கணவர் சின்னா பல முறை தனது மனைவியை கண்டித்தும் இன்ஸ்டாகிராமில் ஆண் நண்பர்களுடன் பழகுவதை நிறுத்தாமல் தொடர்ந்து உள்ளார். இது குறித்து மனைவி வைதேகியுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வந்துள்ளார். இதனால் வைதேகி திருமுல்லைவாயிலில் உள்ள அவரது தாய் வீட்டிற்கு சென்று அங்கேயே தங்கி வந்துள்ளார். ஆனாலும் கூட வைதேகி தொடர்ந்து ஆண் நண்பர்களுடன் பேசி வந்து உள்ளதால் மன உளைச்சல் அடைந்த அவர் மனைவியை தீர்த்து கட்ட முடிவு செய்து உள்ளார். அதற்காக சம்பவத்தன்று காலையில் அங்குள்ள பிரபல வர்த்தக மையத்திற்கு சென்று 2 கத்திகளை வாங்கி வந்து ஆட்டோவில் மறைத்து வைத்து உள்ளார். பின்னர் தாய் வீட்டிலிருந்த மனைவியை எப்படியாவது வீட்டுக்கு அழைத்து சென்று கொலை செய்துவிட வேண்டும் என்ற திட்டம் தீட்டி மனைவியிடம் அன்பாக பேசுவது போல் பேசி அவரை இந்திரா நகரில் உள்ள தனது வீட்டிற்கு அழைத்து வந்து உள்ளார். பின்னர் சுமார் 2 மணி நேரம் அவருடன் பேச்சுவார்த்தை நடத்தி மனைவியை முழுவதுமாக நம்ப வைத்து தனது திட்டப்படி ஆட்டோவில் அழைத்து செல்ல, நீதான் நன்றாக ஆட்டோ ஓட்டுவாயே, நீ ஆட்டோ ஓட்டு, நான் பின்னால் அமர்ந்து கொள்கிறேன், எனக்கு ஆசையாக உள்ளது என்று சின்னா கூறினார். இதை நம்பிய வைதேகி ஆட்டோ ஓட்ட சின்னா பின்னால் அமர்ந்து கொண்டார். ஆட்டோவில் அமர்ந்ததுமே தனது மனைவிக்கு உள்ள திருமணத்தை மீறிய உறவு தொடர்பாக பேச ஆரம்பித்து உள்ளார். ஆட்டோ அம்பத்தூர் மேனாம்பேடு சாய்பாபா தெருவில் சென்றபோது தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து மனைவியின் கழுத்தில் குத்தி உள்ளார். இதனை எதிர்பாராத மனைவி வலியால் துடித்து அலறியபடி ஆட்டோவை சாலையில் விட்டுவிட்டு இறங்கி ஓட ஆரம்பித்து உள்ளார். ஆனால் ஆத்திரமடங்காத சின்னா மனைவி வைதேகியை துரத்தி சென்று கழுத்து, மார்பு உள்ளிட்ட பகுதிகளில் குத்தி அங்கேயே போட்டுவிட்டு ஆட்டோவில் ஏறி தப்பிச் சென்று உள்ளார். இதனால் இரத்த வெள்ளத்தில் சாலையில் சரிந்த வைதேகி உயிருக்கு போராடி கொண்டிருந்தார். அப்போது நடுரோட்டில் பெண் ஒருவர் இரத்த வெள்ளத்தில் கிடந்ததை பார்த்த பொதுமக்கள் உடனடியாக போலீசாருக்கு தகவல் தெரிவித்து உள்ளனர். பின்னர் தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த புதூர் போலீசார் அப்பகுதியில் விசாரித்ததில் ஆட்டோவில் வந்த நபர் அந்த பெண்ணை கொலை செய்துவிட்டு சென்றதாக கூறியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த செங்குன்றம் துணை ஆணையர் மகேஸ்வரி, அம்பத்தூர் உதவி ஆணையர் குமார் ஆகியோர் சம்பவ இடத்தை பார்வையிட்டு குற்றவாளியை விரைந்து பிடிக்க தனிப்படை அமைக்க உத்தரவிட்டனர். இதனையடுத்து தனிப்படை போலீசார் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து அதில் பதிவான ஆட்டோ எண்ணை வைத்து விசாரித்ததில் சின்னா அம்பத்தூர் காவல் நிலையம் பின்புறம் உள்ள காமராஜர்புரத்தில் மது அருந்திக் கொண்டிருந்தது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து மதுபோதையில் இருந்த சின்னாவை கைது செய்து காவல் நிலையம் அழைத்து வந்த போலீசார் ஏன் இப்படி செய்தாய் என்று கேட்டபோது வைதேகி இன்ஸ்டாகிராமில் ஆண்களுடன் பேசி பழகி வந்ததோடு வேறு ஒருவருடன் தொடர்பில் இருந்ததால் ஆத்திரத்தில் அவரை கத்தியால் குத்திவிட்டேன், என் மனைவியிடம் போன் போட்டு கொடுங்கள், நான் அவரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என அழுது உள்ளார். இதனைத் தொடர்ந்து அவரை சமாதானம் செய்த போலீசார் காலையில் விடிந்தவுடன் அவரிடம் போன் போட்டு கொடுப்பதாக தெரிவித்து அவரை கைது செய்து வழக்கு பதிவு செய்து அம்பத்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர்.
தற்போது தாயும் கொலையான நிலையில் தந்தையும் சிறை சென்றதால் அவர்களின் 3 குழந்தைகளின் நிலை கேள்விக்குறியாகி உள்ளது. இந்நிலையில் எப்போதும் பரபரப்பாக காணப்படும் மேனாம்பேடு பகுதியில் நடுரோட்டில் பெண் கழுத்தை அறுத்து கொலை செய்த சம்பவம் அம்பத்தூரில் பதற்றத்தை ஏற்படுத்தியது. இன்றைக்கு நம்முடைய நாளில் பல மணி நேரங்களை கபலீகரம் செய்யும் சமூக ஊடகங்கள் விரைவான தகவல் பரிமாற்றம், கல்வி, வணிக வளர்ச்சி, பொழுதுபோக்கு போன்ற பலவிதமான நன்மைகளை ஏற்படுத்தும் அதே நேரத்தில் வதந்திகள் பரப்புதல், நேர விரயம் மற்றும் மனநல பாதிப்புகள் என பல்வேறு உடல்நல பாதிப்புகளை ஏற்படுத்துவதோடு பாலியல் குற்றங்கள் என பல்வேறு தீமைகள் அரங்கேறுவதற்கும் சமூக ஊடகங்களும் காரணமாக உள்ளது என்பதை அனைவரும் உணர வேண்டும் என்பதை இந்த கொடூர கொலைகள் நமக்கு உணர்த்துகிறது. மேலும் பல பரபரப்பான குற்ற சம்பவங்களை பற்றி அடுத்த கோப்பியம் நிகழ்ச்சியில் பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது லாவண்யா ஸ்ரீனிவாசன்.